ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் புகழ் சேனல். இன்றைக்கி ரொம்பவே க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் நிறையவே ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் போட்டுகிட்டே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு அக்ரலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதோட பாட்டிலை வச்சு தான் ஒரு ஐடியா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து எந்த சோப்பீஸுமே வாங்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு சோப்பீஸ் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பெயிண்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. அது போஸ்டர் பெயிண்ட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா அக்ரலிக் பெயிண்ட்டாக இருந்தாலும் ஓகே. எந்த பாட்டிலாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வால்புட்டி இருக்குல்ல, வால்புட்டி 1 kg 45 rupees தான் நினைக்கிறேன். இந்த வால்புட்டி பவுடரோட வெறும் வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு க்ளே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அந்த பாட்டிலோட கேப் இருக்குல்ல, அதில் ஒரு பால் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட பாட்டம்லேயே நம்ம அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். கவர் பண்ணிவிட்டு அதோட பேக் சைடு ஏதாவது ஒரு சைடு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கணும். அதாவது பார்க்க ஒரு பேட் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி பின்னாடி நல்லா எக்ஸ்பைட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கழுத்துக்கு கீழே ஒரு லைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லாவே நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு விடுவல் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன சைஸில் ஒரு பால் மாதிரி இந்த வால்புட்டி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இப்போ ரெக்க செய்ய போகிறோம். ஸோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்பை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளே ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சென்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரெக்க மாதிரி அழகாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல லைட்டாக வாட்டர் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா நின்றுக்கிறோம். இப்போ அதே வால்புட்டி யூஸ் பண்ணி ஒரு குட்டி பால் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ளார் மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பேடோட ஹெட்டில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவரை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேர்டோட கையில் ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஸ்டெம்பை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரையும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மவுத் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிசரால் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இதை நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு எடுத்து இப்போ நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பெயிண்ட் ரொம்ப பிடிக்குமோ அந்த கலரால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹெட்டுக்கு ஃபுல்லாக நம்ம ஆரஞ்சு கலரால் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 பக்கம் நம்ம ரெக்கை ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அதுக்கும் நம்ம ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் நம்ம ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே நம்ம ஒயிட் கலரால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க நம்ம ஃப்ளார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு ஒரு பிங்க் கலராக நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ அவுட்லைன் கொடுத்து முடித்த பிறகு அதுக்கு கண்ணை அழகாக நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். ரெக்கைக்கு நம்ம அழகாக அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கண்ணை அழகாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டே இருந்தால் எப்படி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்போ நோஸுக்கு ரெட் கலர் பெயிண்டால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேர்டு கையில் ஒரு ஃப்ளார் வேறு வச்சுருந்துச்சுல, அந்த ஃப்ளாரும் நம்ம ஃபுல்லாக ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அது தலையில் வச்சுருந்த பூக்கும் சென்டரில் ரெட் கலரில் சும்மா லைன்ஸ் மட்டும் போட்டுட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாரோட ஸ்டெம்புக்கு ஃபுல்லாக நம்ம க்ரீன் கலரால் அழகாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகான ஒரு சோப்பீஸ் ரெடி ஆயிடுச்சுல. இது நீங்களே செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்பவே ஒரு அழகான சோப்பீஸ் ரெடி ஆயிடுச்சு. கிஃப்டாக கூட ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.